Hey guys, welcome to Tarot with Bono channel. ஸோ இன்னைக்கான ரீடிங் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அந்த கேள்வி தான் நம்ம இன்னைக்கான டாப்பிக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆர் தே சீரியஸ் அபவுட் யூ? உங்களை நிஜமாவே சீரியஸாக நினைக்கிறாங்களா, இல்லை ஜஸ்ட் டைம் பாஸா, இல்லை வெறும் ஏதாவது ஒரு தேவைக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களா உங்கள் மனசில் இருக்கிற நபர்? அது சம்மந்தப்பட்ட ரீடிங் தான் நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறோம். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா டெக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நிறையா டெக்ஸ் நம்ம எடுத்து பார்த்து தான் நம்ம ஃபைனல் கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் வித் ஏஞ்சல் கார்ட்ஸோட. ஸோ இதை ஒரு பைல் செக்ஷனாக தான் வச்சுருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் பைல் 1 பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லாக்கெட். பைல் 2 பார்த்தீங்கன்னா செலனைட், ஒயிட் செலனைட் லாக்கெட், ஒயிட் கலர். ஓகே, ஸோ பைல் 1, பைல் 2. சரியா? ஸோ பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, வெல்கம் பைல் 1, உங்களுக்கான ரீடிங் இது. ஸோ வீடியோஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு கார்டோடைய எனர்ஜிஸும் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா இட் குட் நாட் பி ரெசனேட். அது உங்களுக்கு ரெசனேட் ஆகாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெக் பை டெக், ஒவ்வொரு டெக்காக நான் ஷஃபில் பண்ணி எனர்ஜிஸ் எடுக்க போகிறேன். சரியா? ஸோ கார்டு கூட கனெக்டடாக இருங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா காம் ஆகிட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் பர்சனை நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கார்டு கூட நல்லா கனெக்டடில் இருங்க. ஸோ லைவ் ஷஃபிலிங் தான். ஸோ பாட்டம் ஆஃப் த டெக்கில் ஜஸ்டிஸ் கார்டு. ஸோ நான் ஒவ்வொரு டெக்காக நான் எடுக்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். அவங்க மேலே சீரியஸாக இருக்காங்களா இல்லை டைம் பாஸாக இருக்காங்களான்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிலேஷன்ஷிப்போடைய பாஸ்ட் எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளாரிட்டி. இந்த பர்சன் அப்படியே தெக்க தெளிவாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களை எந்த வித குழப்பமான ஒரு சூழ்நிலையிலுமே வச்சிருக்க மாட்டாங்க. பாஸ்ட்ல அவங்களே தேடி பேசுறதா இருக்கட்டும், அவங்களே தேடி நிறைய விஷயத்த சொல்றதா இருக்கட்டும், இல்லை உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், ப்ரொபோசல், மிஸ் யூ, லவ் யூ, எவ்ரி திங். நீங்க எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, நீங்க எதுவுமே கெஞ்ச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த உறவு எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்திருக்கும். அவங்களும் நிறைய விஷயங்களை ஓப்பன் அப்பா சொல்லியிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. பட் இப்போ ப்ரெசண்டா பார்க்கும்போது நீங்க 2 பேருமே இப்போ நோ கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டடா இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நல்ல உறவு முறையில இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. சில பேருக்கு பேரண்ட்ஸே பிரச்சனையாக இருக்கலாம். சரியா? அண்ட் இஃப் இன்கேஸ் இந்த வீடியோ சூஸ் பண்ணவங்க தேர்ட் பார்ட்டியா இருந்தா உங்க பார்ட்னரோட ஃபேமிலியே இங்க பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அண்ட் நீங்க எல்லாமும் அவங்களும் ஹாப்பியா இல்லை. ஓகே, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம கூட பேசாம நம்ம கூட இல்லாம அவங்க ஹாப்பியா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படி இல்லை, அவங்களும் ஹாப்பியா இல்லை. ஆக்சுவலி இங்க 10 of Swords ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஆக்சுவலா அவங்களோட டைம் பாஸ் ஆவோ இல்லை ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு தேவைக்காக பழகின மாதிரி எனக்கு இங்க தெரியல. கொஞ்சம் சீரியஸா இருந்த மாதிரி தான் எனக்கு இங்க தெரியுது. பட் நம்ம அடுத்தடுத்து நம்ம கார்ட்ஸ் எடுக்க பார்க்கலாம் எப்படி வைப்ரண்டா எனர்ஜிஸ் போகுது அப்படின்னு. ஓகே, ஸோ ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய அந்த லவ்வுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அன்பு மேலே, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பர்சன் மேலே ட்ரூவாக ஒரு அன்பு வச்சுருக்கீங்களோ அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்ம நெக்ஸ்ட் டேக்கு போகலாம்.
இன்ஜஸ்டிஸ். பார்த்தீங்க, எனக்கு அங்கே பாட்டம் ஆஃப் த டெக்கில் ஜஸ்டிஸ், இங்கே இன்ஜஸ்டிஸ்ங்கிற கார்டு வந்திருக்கு. எஸ், கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப வந்துட்டு சண்டை பயங்கரமாக வந்திருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் வேர்ட்ஸ்னால பயங்கரமாகவே ஹர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய பார்ட்னர். ரொம்ப ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நியாயமா இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப நாளா ஒரு நியாயத்துக்காக, ஒரு ஜஸ்டிஸ்க்காக ஏங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் அந்த ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், மெயின் மேஜரான கார்டில். அண்ட் ஒருதலை பட்சமாகவே இந்த உறவு வந்து இருந்திருக்கு. அதாவது உங்க மேலேயே தப்பு சொல்லிக்கிட்டு நீங்க தான் காரணம், நீங்க தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க சைடும் சில தப்புகள் இருக்கு. ஆக்சுவலா அந்த ரிலேஷன்ஷிப்னு வந்தா ரெண்டு பேர் சைடுமே தப்பு இருக்கத்தான் செய்யும். பட் நம்ம மேல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க ஒத்துக்கணும். பட் அதை ஒத்துக்காம ஏதோ அவங்க சைடு ரொம்ப வந்து ஹையா இருக்கிற மாதிரியும், நீங்க தான் வந்து எல்லா தப்பும் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொலாப்ஸ் பண்ண மாதிரியும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. சரியா? அண்ட் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஏய் நான் தாயா உன்னை இப்படிலாம் பண்ணணும், நான் தான்மா உன்னை இப்படிலாம் பண்ணணும், நீ என்ன இப்படி திருப்பி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க பார்த்தியா, இது என்னுடைய நேரம், நான் இப்படிலாம் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க தான் ரொம்ப கோவப்படணும், நீங்க தான் ரொம்ப இந்த உறவுல வந்து வெளியில வந்திருக்கணும். இந்த உறவே வேணான்னு சைலன்ஸ்ல இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த உறவு வேணாம் நீ வேணான்னு தூக்கி போட்டு போறதுக்கும் உங்க சைடு தான் அதிகபட்ச காரணம் இருக்கு. பட் நீங்க அந்த காரணத்தையும் ஒதுக்கிட்டு இந்த பர்சன் வேணும் நீங்க நிக்கிறீங்க. ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க ரொம்ப அதிகபட்சமா பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆக்சுவலா அவங்க சைட்ல இருக்க தப்பு என்ன அப்படிங்கறத இன்னும் அவங்க உணர ஸ்டார்ட் பண்ணல. பட் அது உணரும் போது கண்டிப்பா சில லெசன்ஸ் அவங்க கத்துப்பாங்க. ஏன்னா கார்மிக்குடைய எஃபெக்ட் எனக்கு இங்க தெரியுது. இந்த பைல் ஒன் சூஸ் பண்ணவங்க கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரியா? இனி இன்னும் சில டெக்ஸ் பார்ப்போம். நான் இன்னும் 2-3 கிளாரிட்டி கார்ட்ஸ் எடுத்துக்கிறேன், சீரியஸா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு, இல்லை டைம் பாஸ்க்கு தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு. ஸோ மிஸ்டேக் ஐடென்டிட்டி, எஸ், அவங்க மேல என்ன தப்பு இருக்குங்கிறத போக போக இனி வர காலத்துல புரிஞ்சுப்பாங்க. ஃபியூச்சர்ல அவங்க மேல என்ன தப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அண்ட் கார்டியன், உங்களுடைய உறவுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ நீங்க வந்துட்டு நீங்க நினைக்கலாமா, இப்ப நான் அழுதுட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னுடைய வாய்ஸை யூனிவர்ஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படி இல்லை, யூனிவர்ஸ் வந்து உங்களுடைய வாய்ஸை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கான விஷயத்த கொண்டு வரதுக்கு அதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ் அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? அண்ட் நீங்க பயப்படவும் தேவையில்லை. இந்த பர்சன் வந்துட்டு வேற யார் கூடயாவது போயிடுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த பர்சனை நீங்க நம்பலாம், சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த கார்டு வந்து கிளாரிட்டிஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த கிளாரிட்டிஸ் எடுத்தேன். ஸோ அவங்க வேற யார் கூடயும் மூவ் ஆன் பண்ணி போற மாதிரிலாம் எனக்கு இங்க கார்டு தெரியல. நம்ம இன்னும் சில டெக்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. அவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்களா இல்லை டைம் பாஸா? ஸோ கார்டு கூட கனெக்ட் ஆகுங்க, உங்க பர்சனை விஷுவலைஸ் பண்ணுங்க. ஸோ கார்ட்ஸ் நிறையாவே வந்துருச்சு, பார்க்கலாம். ஸோ முதல் கார்டு 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. இந்த உறவுல வந்துட்டு எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலையில இருக்கீங்க. Ten of Swords reversed. எஸ்,
கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஹீலாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் யூனிவர்ஸும் உங்களை ஹீல் பண்ணுறாங்க தான். அந்த பார்ட்னரும் உங்களை தேடி வருவாங்க. இஸ் சேரியட் கார்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு சிரமப்பட தேவையில்லை, அந்த பார்ட்னரே உங்களை தேடி வருவாங்க. 6 of Cups. எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக தான் உங்கள் பார்ட்னர் எடுத்துக்கிறாங்க, டைம் பாஸாக எங்கேயுமே எடுத்துக்கல. 8 of Pentacles. சரியா? கண்டிப்பாக இந்த உறவுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேருமே எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ அவங்க போட்ட எஃபோர்ட்ஸ்லாம் பொய்யா இல்லை ஏமாத்துறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவங்களும் மனசார எஃபோர்ட் போட்டு தான் உங்களை லவ் பண்ணாங்க, உங்கள் மேலே அன்பு வச்சுருந்தாங்க. இப்போ சூழ்நிலைகள் வேணால் மாறி போயிருக்கலாமே தவிர்த்து, பட் இப்போவும் ஸ்டில் உங்கள் மேலே அதே ட்ரூ லவ் தான் அவங்களும் வச்சிருக்கிறாங்க. அண்ட் உங்கள் கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே அவங்க ரீகலெக்ட் பண்ணி தான் பார்க்குறாங்க. ஓகே, அவங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா கிடையாது, உங்க கூட இல்லைனாலும் உங்களை நினைச்சு மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த உறவு வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா ஒரு கார்மிக் லெசனுக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ நீங்க அதுக்கு பொறுமையா தான் இருந்தாகும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ கார்ட் கூட கனெக்ட் ஆகுங்க, எனர்ஜிஸ் கூட கனெக்ட் ஆகுங்க. உங்கள் பார்ட்னரை மனசில் நினச்சிட்டே இருங்க, இல்லை அவங்களுடைய நேம்ஸை வந்து வாயில் சொல்லிகிட்டே இருங்க மனசுக்குள்ளே. உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய நேம்ஸை மனசில் சொல்லிகிட்டே இருங்க. இந்த உறவில் நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சண்டை போட்ட மாதிரி தான் இருக்கே தவிர்த்து, நான் உன் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கேன், நீ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு வந்து ரெண்டு பேருமே எஃபோர்ட் போட்ட மாதிரி தெரியல. சண்டை போடுறது தான் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க ரெண்டு பேருமே. பியூட்டிஃபுல் கார்டு இல்லை, வீக்னஸ். ஸோ நீங்கள் தான் அவங்களுடைய வீக்னஸ். உங்களை என்னைக்கா இருந்தாலும் இழந்துருவோமேங்கிற ஒரு பயம் அவங்க மனசுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணவும் போக மாட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் ஆன்லைனில் பேசி பழகக்கூடியவங்களாகவும் இருந்திருப்பீங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் நேரில் பார்த்துக்கிட்டவங்க இருக்காங்களா கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற பல பேர் வந்து உங்கள் பார்ட்னரை நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் ஃபோன் கால் அப்படி தான் இருக்கும். எப்பயாவது 6 மாதத்துக்கு இருக்காவோ இல்லை வருஷத்துக்கு இருக்காவோ ட்ராவல் பண்ணி போய் இந்த பர்சனை பார்த்தா தான் உண்டு. அந்த மாதிரியும் சில பேர் எனக்கு எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சு இருந்தாலும் அந்த லவ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எஸ், உங்கள் பர்சன் உங்களை சீரியஸாக தான் லவ் பண்ணுறாங்க, டைம் பாஸுக்கு இல்லை. அவங்களும் உங்கள் மேலே உண்மையான ஒரு லவ் தான் வச்சுருக்காங்க. சரியா? எஸ், கொஸ்டினிங் ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு சண்டை போடுறதுலயே குறியா இருந்திருக்கீங்க. கான்ஃப்ளிக்ட், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போடுறதுல தான் குறியா இருந்திருக்கீங்களே தவிர்த்து ஒருத்தர் எமோஷன்ஸை வந்துட்டு நீங்க வந்துட்டு வெளிப்படுத்தவே இல்லை. ஒரு சரியான முறையில எமோஷன்ஸ் வெளிப்படுத்தல. நான் உன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், நீ என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க அப்படிங்கிற அந்த வெளிப்படுத்துற தருணத்தை விட்டுட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்திருக்கீங்க. ஓகே, அண்ட் அவங்களும் உங்களால ஹர்ட் ஆயிருக்காங்க, நீங்களுமே அவங்களால ஹர்ட் ஆயிருக்கீங்க. பட் ஸ்டில் நீங்க என்ன பண்றீங்க, சில இடங்கள்ல நான் என் தப்பை ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களுடைய தப்பை ஒத்துக்க ரெடி ஆயிட்டீங்க. அவங்க இன்னும் ஒத்துக்க ரெடி ஆகல அவங்களுடைய தப்பை. அதை ஒத்துக்க ரெடி ஆகும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹீலாக ஸ்டார்ட் ஆகும். ஹீலாக ஸ்டார்ட் ஆகும்போது சில லெசன்ஸ் அவங்க கத்துப்பாங்க. அப்படி கத்துக்கும் போது உங்களுடைய அன்பு, வேல்யூ எல்லாமே புரிய ஸ்டார்ட் ஆகும். என்ன தப்பு நடந்துச்சு, எங்க தப்பு நடந்துச்சுன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ஹீலிங் பீரியடை நோக்கி போயிட்டு இருக்கு. ஹீல் ஆகட்டும், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. அண்ட் உங்க பர்சனோடைய ஒரு டார்க் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ உங்கள் பர்சனை விஷுவலைஸ் பண்ணுங்க, இல்லை உங்கள் பர்சனுடைய நேம்ஸை வந்து சொல்லிகிட்டே இருங்க மனசில். கார்டு கூட கனெக்ட் ஆகுங்க.
ஸோ பார்த்துடலாம். எஸ், இன்னும் அந்த பர்சன் வந்து அவங்க மனசுல இருக்க தப்பை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் தப்பு, நீங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு பிரேக் பண்ணீங்க, உங்க மேலதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்ப வரைக்கும் ஸ்டில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி, நீங்க டிசர்வ் பண்ற மாதிரி ஒரு பர்சனா நான் என்னால இருக்க முடியாது, எனக்கு வந்து தெரியும் என்னோட ஒர்த் என்ன அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஸ்டில் அவங்க அந்த ஈகோ ஆட்டிடியூட்ல தான் இருக்கிறாங்க. அண்ட் அவங்க ஆக்சுவலாக அவங்க மேலே ட்ரூ லவ் தான் வச்சிருக்காங்க. பட் அந்த ஈகோ அண்ட் ஆட்டிடியூட் தான் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே கெடுக்குது. அவங்க சைடில் இருக்க மிஸ்டேக் என்னங்கிறது ஸ்டில்லிட் அவங்க இன்னும் உணரவே ஸ்டார்ட் ஆகலை. ஹீலிங் பீரியட்ல தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுங்க. நீங்க போய் கெஞ்சுறதுனால உங்களுடைய வேல்யூ தான் குறையுமே தவிர்த்து உங்க மேல இருக்க வேல்யூ ஏறாது. ஸோ கெஞ்சாதீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க, சைலன்ஸ் கொடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க அந்த பிரேக் கொடுக்க கொடுக்க தான் அந்த பர்சனுக்கு உங்களோட வேல்யூ என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். சில இடங்கள்லாம் நீங்க அமைதியா இருக்க தான் அந்த பர்சன் என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கறத அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. சரியா? ஸோ அந்த அமைதியை கொடுங்க. அண்ட் இந்த பர்சனுக்காக நீங்க வெயிட் பண்ணலாமா இல்ல மூவ் ஆன் பண்ணலாமாங்கிற கேள்வியை பார்த்துடலாமா? உங்க பர்சனுடைய நேமை மனசுல சொல்லிட்டே இருங்க. ஸோ இந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அண்ட் ஆக்ஷன் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நோ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் போய் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கார்மிக் ரிலேஷன்ஷிப்னு நான் சொன்னேன் ஆரம்பத்திலிருந்து. ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் அவங்க தப்பு சைடு, இன்னும் அவங்க சைடு தப்பு என்னங்கிறத அவங்க உணர ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அது உணர்ந்தாதான் நீங்கள் போய் பேசும்போது உங்களோட வேல்யூ அன்பு என்னங்கிறது புரியும். இல்லைன்னா ஸ்டில்லட் நீங்கள் வந்துட்டு சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற மொமெண்ட்லேயே அந்த மாதிரியே பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீ தான் வந்துட்டு ஓவர் சீன் பண்ற, நீ தான் ஓவர் ரியாக்ட் பண்ற, நீ தான் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ற, எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு, எனக்கு தலை வெடிக்குது, உங்க கூட பேசானே சண்டை வருது, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஹர்ட் பண்ண தான் ரெடியாக இருந்திருக்கீங்க. நம்ம ஏஞ்சல் கைடன்ஸை பார்த்துட்டு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் இந்த பர்சன் உங்களுக்கு சீரியஸாக தான் இருக்கிறாங்களா இல்லை டைம் பாஸாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து பர்சனுடைய நேமை சொல்லிகிட்டே இருக்கு. ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கு அவங்க ஃபேமிலி தான் இங்கே ப்ராப்ளமாக இருக்கு. அண்ட் எஸ், இன்னும் அவங்க தப்பை ஒத்துக்காம உங்க மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக அவங்க மனசுக்கு அவங்களுக்கே தெரியும் அவங்க மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத, பட் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த ஒரு தைரியம் இல்லை, அந்த ஒரு மனப்பக்குவம் இன்னும் உங்க பார்ட்னருக்கு டெவலப் ஆகல. இன்கேஸ் தேர்ட் பார்ட்டி பாக்குறீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி தான் கூட இருந்து ஏதோ பண்ணிட்டே இருக்கிறாங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்காங்க என்னுடைய உறவுக்கு. சரியா? ஸோ ஃபியூச்சர்ல என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன், அதாவது மனசு விட்டு மனசு பேசக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அந்த தருணத்துல நீங்க மனசு விட்டு பேசணும். அந்த அந்த மொமெண்டையுமே நீங்க சண்டையா மாத்திட்டீங்கன்னா பிரச்சனை. சண்டையா மாத்தாதீங்க. அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது மனசு விட்டு மனசு பேசுங்க. உங்க மனசுல என்ன அன்பு வச்சிருக்கீங்க, இந்த பர்சனை எவ்வளவு மிஸ் பண்றீங்க, அண்ட் உங்க சைட்ல தப்பு இருந்தா சாரி கேளுங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க சைட்ல என்ன தப்பு இருக்கோ அதுவும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஓகே? பிகாஸ் எனக்கு இங்க வந்திருந்ததே ஜஸ்டிஸ் கார்டு தான். ஸோ கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி நீங்க அந்த எதிர்பார்க்கறது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முதல்ல இருந்த மாதிரியே இப்பவும் இதுக்கப்புறமும் இருக்குமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அந்த ஒரு
பீரியட் வந்து கிரியேட் ஆகும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி எனக்கு இங்க தெரியுது. ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு லெசன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு என்ன நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்துதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப ரீகனெக்ட் ஆகும். சரியா? ஸோ ஃபைனல் ஒன், உங்க பர்சன் உங்களை வந்து சீரியஸாக தான் எடுத்துக்கிறாங்க, டைம் பாஸாவோ இல்லை ஏதாவது ஒரு தேவைக்காகவோ எடுத்துக்கல. சரியா? ஹோப் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இன்னும் இன்டெப்தா வேற ஏதாவது பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே என் கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. சரியா? டாடா பாபா. அடுத்த ரீடிங் வேணா சந்திக்கிறேன். வெல்கம் பைல் 2 ஒயிட் லாக்கெட் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாமா? ஸோ இது வந்துட்டு கார்டு கூட கனெக்ட் ஆக போறீங்க. ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. கார்டு ஷஃபில் பண்ணும்போது உங்கள் பர்சனை விஷுவலைஸ் பண்ணுங்க, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, உங்கள் பர்சனுடைய நேமை மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. சரியா? எனர்ஜிஸ் கூட கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டெக்காக தனித்தனியாக தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோஸ். ஓகே, உங்கள் பர்சனை விஷுவலைஸ் பண்ணுங்க, உங்கள் பர்சனுடைய நேமை மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ உங்கள் பர்சன் உங்களை சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா இல்லை டைம் பாஸாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பாஸ்டில் சரி அவங்க உங்களை சீரியஸாக எடுத்துக்கலாம். உண்மை அதுதான். பாஸ்ட்லேயுமே அவங்க சீரியஸாக எடுத்துக்கல. ஏதோ விளையாட்டுத்தனமாக இந்த உறவில் வந்து வந்தாங்க, மீட் பண்ணாங்க, பேசினாங்க, பழகினாங்க. பட் கமிட்மெண்ட்டுன்னு வரும்போது எந்த ஆக்ஷனும் எடுத்திருக்க மாட்டாங்க. கமிட்மெண்ட்டை பார்த்து பயந்து ஓடுறது. நீங்கள் போய் மேரேஜ்க்காக கேட்டிருக்கீங்க, இல்லை வேற ஏதாவது லாங் டேர்ம்க்காக கேட்டிருக்கீங்க, ஏன்னா நான் டைவர்ஸ் வாங்க போகிறேன், நீயும் டைவர்ஸ் வாங்கிட்டு என் கூட வந்து வாழ போறியா அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது அப்போதான் அவங்களுடைய அந்த ரியல் ஃபேஸ் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்போதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஸ்டெப் பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து நான் பார்த்த வரைக்கும் பாஸ்டில் சீரியஸாக இல்லை, ஒரு டைம் பாஸாக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்திருக்காங்க. பட் ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக பேசலை, ரெண்டு பேருமே பேசிக்கிறது இல்லை. ப்ரெசென்ட்ல பார்க்கும்போது தான் இந்த உறவுடைய கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. ஸோ ப்ரெசென்ட்ல தான் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க ப்ரெசென்ட்ல. ஃபியூச்சர்ல இன்னுமே சீரியஸாக தான் எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ பார்ப்போம். இன்னும் சில கார்ட்ஸ் டெக்ஸ்லாம் நான் எடுக்கிறேன். லெட் கன்ஃபார்ம் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, உங்க பார்ட்னர் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஸோ அதனால உங்க பார்ட்னரை பத்தின கனவுகள் ரொம்ப அதிகமாக வரும். உங்க பார்ட்னருடைய நேம் நீங்க ரொம்ப அதிகமா பார்ப்பீங்க. அண்ட் 444, 333, 555 ரொம்ப அதிகமா பார்ப்பீங்க. அண்ட் 777 கூட ரொம்ப அதிகமாக பார்த்துருப்பீங்க. அண்ட் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்க பார்ட்னரும் அந்த சேர்ந்திருந்த ஒரு மெமரி வந்து திடீர்னு ஒரு பாட்டு கேட்கும் போது ஜோன் அவுட் ஆகி நீங்க அந்த மெமரிக்கு போயிடுவீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சைன். அது என்ன சைன் கேட்டீங்கன்னா வந்துட்டு உங்க பார்ட்னர் உங்களை மிஸ் பண்றாங்க, உங்களை தேடுறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். சரியா? ஸோ உங்க பார்ட்னர் நினைச்சுக்கோங்க, உங்க பார்ட்னருடைய நேமை மனசை சொல்லிட்டே இருங்க. எஸ், முதல்ல உங்க பார்ட்னர் உங்களை சீரியஸா எடுத்துக்கல. சரியா? போனா போகட்டும்,
சண்டை போட்டு போறீங்களா, போகட்டும். அதனால அவங்க வந்து திருப்பி கெஞ்சாம இருக்கிறது, உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணாம இருக்கிறது, பேசாம இருக்கிறதுக்கு காரணம் போனா போகட்டும் அப்படின்னு இருந்ததுனால தான். பட் ப்ரெசன்ட்ல அவங்க தனியா இருக்க தான் உங்களுடைய ப்ரெசன்ஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நீங்க அவங்க லைஃப்ல இருந்தப்போ அந்த ப்ரெசன்ஸ் அது புரிய ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய ஆப்சன்ஸ் அங்க அவங்களை ரொம்பவே தனிமையாக்கி இருக்கு. எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க இருந்த இடத்த யாருனாலையும் ஃபில் பண்ண முடியல. சரியா? அண்ட் ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. அண்ட் அவங்களுக்கே தெரியுது இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பர்சனை இழந்துருவோம் அப்படிங்கிற பயம் அவங்க மனசுக்குள்ள இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க போக போக தான் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்களோ எனக்கு இங்க தோணுது. முன்னாடி ஆரம்ப கட்ட காலத்துல அவங்க ரொம்ப டைம் பாஸா எந்த ஒரு நோக்கமும் இல்லாம தான் ஆக்சுவலா தேவைக்காக பழகல. பட் ஆனா என்ன நோக்கமும் இல்லாம பழகுன மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா இப்ப போக 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 இந்த கனெக்ஷன்ல அவங்க எவ்வளோ எமோஷனலா அவங்க கூட கனெக்டா இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வருது. ஸோ நீங்க மட்டும் எமோஷனலா வந்துட்டு கனெக்டடா இல்லை, அவங்களும் உங்க கூட எமோஷனல் கனெக்ஷன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தான் எனக்கு இங்க தெரியுது. சரியா? இன்னும் சில கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ கார்டு கூட கனெக்ட் ஆகுங்க. உங்க பர்சனை மனசை நினைச்சுக்கோங்க. அவங்களோட நேம்ஸை சொல்லிட்டே இருங்க. எனக்கு நிறைய கார்ட்ஸ் வந்துருச்சு, பார்க்கலாம். சூப்பர் கார்ட்பா. நான் தான் சொன்னேன்ல, போக போக தான் உங்களுடைய அருமை என்ன. ஆக்சுவலா நீங்க வந்து அவங்க லைஃப்ல ஒரு டைமண்ட், அவங்க லைஃப் கிடைச்ச ஒரு டைமண்ட் நீங்க. அதே மாதிரி தான் அவங்களும் உங்க லைஃப் கிடைச்ச டைமண்ட். போத் ஈக்குவலி ஆர் டிசர்விங் பர்சன். ஆக்சுவலா சொல்ல போனா நீங்க தேர்ட் பார்ட்டியா இருந்திருந்தா கூட உங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்னர் இவ்வளோத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்டா இல்லை இவ்வளோ உங்களுக்கு வேல்யூ பண்ணுவாங்க கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்த பர்சன் உங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய டைமண்டா இருக்காங்க, வெளிச்சமா இருக்காங்க. ஸோ இந்த பர்சனை தொலைச்சிடாதீங்க, சண்டை போடாதீங்க தயவு செய்து. இந்த பர்சனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த பர்சனும் அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுமே உங்க மேல ரொம்ப சீரியஸா இறங்க போறாங்க. இது வரைக்கும் அவங்க இல்லை, பட் இனிமே அவங்க ரொம்ப சீரியஸா இறங்க போறாங்க. கிரேட் டெப்த். ஸோ இனிமே அவங்க ரொம்ப சீரியஸா இறங்க போறாங்க. இந்த லவ்வை செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஓகே. ஸோ இன்னுமே அதிகமா சீரியஸா எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ரியல் ஃபேஸ் என்ன, எப்படி ரொமான்டிக்கா இருக்க போறாங்க அப்படிங்கிறது. சரியா? அண்ட் எஸ், ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கா நான் சொன்ன மாதிரி. அண்ட் ஃபியூச்சருக்கான ஐடியாஸ் எல்லாமே அவங்க மனசுல இனிமே தான் வந்துட்டு தோண ஆரம்பிக்கும், உங்களை பத்தின எல்லா விஷயங்களும். சரியா? ஸோ நம்ம ஃபீலிங்ஸும் செக் பண்ணி பார்த்துடலாம். உங்க பர்சனை நல்லா மனசுல நினைச்சுக்கோங்க. கார்டு கூட கனெக்ட் ஆகுங்க. உங்க பர்சனுடைய நேம்ஸை மனசுல சொல்லிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த உறவு இதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேக்கா இருந்திருக்கலாம். ஓகே. ஏதோ கடமைக்காக பழகுன மாதிரியும் கடமைக்காக இருந்த மாதிரியும் எனக்கு இங்க தெரியுது. பட் இப்போ அவங்களுக்கு வந்து பயம் வந்திருக்கு, நீங்க தான் அவங்களுடைய வீக்னஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலா அவங்க வந்து உங்க லைஃப்பை விட்டு ஒரு நிறைய காரணத்துக்காக அவங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா அவங்க நிஜமாவே உங்க மேல இனிமே தான் சீரியஸா இருக்க போறாங்க. இனிமே தான் சீரியஸா வந்து எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் ஒரு உண்மையான அன்பா இருக்கும். சரியா? இதுக்கு முன்னாடி அவங்க உண்மையா இருந்தாங்க, பட்
நாட் இன் டெப்த். ரொம்ப ஆழமா இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இந்த உறவு வந்துட்டு ஒரு ஆக்சிலேஷன்லேயே தான் வச்சிருந்துருந்தாங்க, சரியா? பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சீரியஸா இந்த ரிலேஷன்ஷிப்ல இறங்குவாங்க. இன்னுமே ஃபீலிங்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். டார்க் ஃபீலிங்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. அண்ணாவோட நேமை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க மனசில். அவங்களோட பேரை சொல்லிகிட்டே இருங்க மனசில். ரொம்பவே கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கனெக்டடாக வந்திருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ முதல்ல வந்து அவங்க தான் வந்து டிட்டாச் ஆகிருப்பாங்க இந்த கனெக்ஷன்ல இருந்து. அண்ட் எனக்கு எந்த எமோஷன்ஸும் எனக்கு உன் மேலே இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஓகே, பட் ஆனால் இப்போ அவங்களுக்கே அது ரொம்ப டஃப்பாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் அவங்க மைண்டில் எந்நேரமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னா சொன்ன மாதிரி ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருந்துட்டாங்க. உங்கள் கூடவே இருந்து பழகிட்டாங்க. இப்போ நீங்கள் இல்லை அப்படிங்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அண்ட் இப்போ நீங்கள் இல்லாமல் அவங்க ஒரு மாதிரி தனிமையாக இருட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இந்த கார்டும் நம்ம எடுத்த டேரோ கார்டும் லோன்லினஸ் அண்ட் டேரோ கார்ட் கனெக்ட் பண்ணிங்கனாலே தெரியும். பார்த்தீங்களா, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க நீங்கள் இல்லாமல் அவங்க ஹாப்பியாலாம் கிடையாது. ரொம்பவே உங்களை மிஸ் பண்ணுறாங்க, தேடுறாங்க, ஏங்குறாங்க தான். பட் அப்புறம் ஏன் என்ன தேடி வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில காலங்கள் எடுக்கும். தே ஹாவ் டு ப்ராசஸ் தட் ஃபீலிங் இல்லையா? அந்த ஃபீலிங் அவங்களும் ப்ராசஸ் பண்ணணும். அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுங்க. நீங்கள் போய் எதுவும் ரொம்ப போயிட்டு இது பண்ண வேண்டாம். அண்ட் எனக்கு சேரியட் கார்டு தான் வந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த பர்சனே வந்து சில ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, சரியா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, அண்ட் இந்த பர்சன் உங்களை ரொம்ப சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த பர்சன் வந்து உங்களை ஸ்டார்டிங்கில் சீரியஸாக எடுத்துக்காமல் இருந்திருக்கலாம். பட் இப்போது எனக்கு என்னமோ சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது. நம்ம ஏஞ்சல் கைடன்ஸும் பார்த்துடலாம். உங்கள் பர்சனை மனசை நினச்சிக்கோங்க. உங்களோட நேமை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க மனசில். ஸோ கார்டு இவ்வளோ கனெக்டடாக வந்திருக்கு. கோ டிபெண்டன்சி. எஸ், உங்கள் மேலே ரொம்பவே அவங்களுமே அடிக்ஷனாக தான் இருக்காங்க. நீங்களுமே இந்த பர்சன் மேலே ரொம்ப அடிக்டடாக தான் இருக்கீங்க. இந்த பர்சனுடைய நினைப்பு இல்லாமல் உங்களால் இருக்க முடியல. நீங்களும் தான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்பில். பட் உங்களால் முடியல. இந்த பர்சனுடைய நினைப்பாக தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களும் அங்கே உங்களை நினைக்கிறதுனால அந்த டெப்த் ஃபீலிங் வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா நீங்களும் மறக்க முடியாமல் தவிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அண்ட் அவங்க மேலே அவங்க ட்ரூ லவ் வச்சுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், ட்ரூ லவ் இப்போ தான் உணர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னுமே நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி சரௌண்டிங்கில் அதுவும் எல்லா விஷயங்களும் அட்ராக்டும் ஆகும், சரியா? அண்ட் அந்த பர்சன் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா ஏதாவது இருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே அன்பு அப்படிங்கிறத அவங்க மதிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மதிச்ச யாரும் அவங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க, விட்டுட்டு போயிருப்பாங்க. அதனால அந்த அன்பு அப்படிங்காலே அவங்களுக்கு ஒரு பயம். ஐயோ வேண்டாம், கமிட்மெண்ட் வேணாம், அன்பு வேண்டாம், பேசுவோம் பழகுவோம் ஆனால் அடுத்த கட்டம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க சின்ன வயசுல கடந்து வந்த சில பிரச்சனைகள், சில அனுபவங்கள், சரியா? அண்ட் இன்கேஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்துட்டு மேரேஜ் பீப்புளாக இருக்கீங்க, மேரிட் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்காகவாவது உங்கள் பர்சன் உங்களை பற்றி புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி இந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த குழந்தைக்காகவே உங்கள் கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே, இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேபி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ரீகன்சிலேஷன் ஆனால், சரியா? ஸோ ஹோப் இன்னைக்கான ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் இன்டெப்த்தாக வேறு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல என் கான்டாக்ட் நம்பர் இருக்குது.
பர்சன் ரீடிங் எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணாது. சரியா? டாடா பாய், உங்களை அடுத்த ரீடிங் நான் சந்திக்கிறேன்.